வேகமாக ஒரு சில காரியங்களை கர்த்தர் காண பண்ணின ஒரு சில காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று, ஆயத்தம் பண்ணின நன்மையை கர்த்தர் காண பண்ணுவார். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். நான் இந்த சம்பவத்துக்குள் போகவில்லை. நீ கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த கடாவை மட்டும் பார்க்கலன்னு வைங்களேன், நல்ல வார்த்தையை கேட்டாச்சு, எல்லாம் ஓகே. ஆனா அந்த இடத்துல அவருடைய பிரயாணமும் அவருடைய பிரயாசமும் ஒரு பலன் இல்லாதபடிக்கு தான் காணப்பட்டிருக்கும். இல்ல, பிரயாணம் 3 நாள் டிராவல் பண்ணி வராங்க. 3 நாள் டிராவல் பண்ணி வந்துட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு, இதுக்கு ஆண்டவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடக்க விட்டீங்க. டிராவல் பண்ணி வந்தது மட்டும் இல்லை, அவங்க பலிபீடம் கட்டுறாங்க. பலிபீடம் ஆல்ரெடி அங்கே கட்டப்பட்டதில்லை. ஒவ்வொரு கல்லாக எடுத்து மினிமம் 3 hours மினிமம் அவங்க அந்த பலிபீடத்தை கட்டி இருக்கிறாங்க. ஆண்டவர் பேசுகிற அவன் பிள்ளையாண்டன் மேலே கையை வைக்காதேன்னு கர்த்தர் தெளிவாக சொல்லிதான் புறப்படுகிறான். கேள்வி கேட்காமல் கீழ்ப்படுகிறான். கர்த்தர் பார்த்து கொள்வாருங்கிற நம்பிக்கையில புறப்படுகிறான். பலிபீடத்துக்கு அங்குள்ள கற்களை எடுத்து கட்டுகிறான். உன் பிள்ளையாண்டார் மேல கை போடாதே. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியா நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சொன்னதுக்கு அப்புறமும் அவ்வளவு சொல்லிட்டு விட்டுட்டு கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். எங்க ஏறெடுத்து பார்த்துருவா நினைக்கிறீங்க? பைபிள் சொல்லுது, கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக. அப்ப சத்தம் வந்ததும் இப்படி பார்த்தார். இப்படி பார்த்துட்டு அவருக்கு என்னன்னா, ஆண்டவர் நான் வார்த்தையை கேட்டுட்டேன்ப்பா, அப்ப இவ்வளவு தூரத்துல என்னை கொண்டு வந்திருக்கிறீங்கன்னா இங்க எனக்கு ஒரு நன்மை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்க. ஆமே. அவன் கண்களை இப்படி ஏறெடுத்து இப்படி பார்க்கிறான். ஒவ்வொன்னா அப்படி பார்த்துட்டே இருக்கிறான். அப்படி பார்க்கும்போது அப்படி திரும்பி இப்படி பார்க்கிறான் பாருங்க, பின்னாக நன்மையும் கிருபையும் ஆமே. கர்த்தர் போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. லோத்தின் மனைவி மாதிரி திரும்ப கூடாது. கர்த்தர் ஒரு டைம்ல உங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது கண்ணீரின் பாதை தான், இது உபத்திரவத்தின் பாதை தான், இது நஷ்டத்தின் பாதை தான், நெருக்கத்தின் பாதை தான். ஆனால் நீ திரும்பி பார்த்தால் நீ வேண்டிக் கொண்டது ஆட்டுக்குட்டியா இருக்கும். கர்த்தர் உனக்கு கொடுக்கிறது ஆட்டு கடாவா இருக்கும். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்று நான் நடக்கும் பாதையில என் பிரயாசத்துக்கும் என் பிரயாணத்துக்குமான பலனை கர்த்தர் என்ன பார்க்க வைப்பார். அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயர் வைத்தார். பின்னாக அவன் ஃபுல்லா பார்த்துட்டு அப்படி பின்னாடி வச்சிட்டார். எப்படி இந்த ஆட்டுக்கடா வந்தது அதெல்லாம் தெரியாது. அந்த ஆட்டுக்கடா மறுபக்கத்திலிருந்து ஏறி வந்திருக்கும், நமக்கு தெரியாது. இவங்க பின்னாடியே வந்திருக்கும், நமக்கு தெரியாது. நம்ம பின்னாடி தான் வருது. ஆனா சும்மா சும்மா திரும்பி பார்த்தா கழுத்து வலிக்கும். சும்மா சும்மா ஆண்டவர் பேசுவார். பேசிட்டு ஒன்னு அந்த பலிபீடத்திலிருந்து எடுக்க வைக்கிறார். யாரு தெரியுமா? ஈசாக்க. அப்ப அந்த பலிபீடம் எம்டியா இருக்கு. இப்போ ஈசாக்கு வேண்டாம் பலி செலுத்த வந்திருக்கலாம். ஆனா என்ன ஏன் பலிபீடம் கட்ட வச்சார்? என்னை ஏன் பிரயாசப்பட வைத்தார்?
அப்ப நான் மலைக்கு வந்து பலிபீடத்தை கட்டுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லி இருக்கலாம்ல. அப்ப என்ன ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வைத்தார், என்ன ஏன் இவ்வளவு பிரயாசப்பட வைத்தார்? அப்ப இந்த பலிபீடத்துல வைக்கிறதுக்கான ஒரு நன்மையை கர்த்தர் எங்கேயோ நான் இருக்கிற இடத்துல வச்சிருக்கிறார். என்னை ஏன் இதுக்காக இவ்வளோ ஜெபிக்க வைத்தார்? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆமாம், நான் அதான் சொன்னேன், இந்த வார்த்தையோட ஆவியானவர் எப்படி கட்டுத்தந்தாரோ அதை மட்டும் சொல்றேன். சில குறிப்பிட்ட காரியத்துக்காக ரொம்ப பிரயாசப்படுவோம், கடைசியில் அது இல்லைன்னு வந்துடும். ஆனா அந்த இடத்துல இன்னொன்னு வச்சிருக்கிறார். ஆனா அதாவது ஈசாக்கு மனசுல ஆட்டுக்குட்டி இருக்கு, ஆபிரகாம் மனசுல யார் தான் இருக்கிறா? ஈசாக்கு தான். ஆபிரகாம் நினைக்கவே இல்லை. என்ன நினைக்கல அப்படின்னா, இங்க ஒரு ஆட்டுக்கடா இருக்கணும். அப்ப ஆபிரகாம் அந்த பலிபீடம் கட்டினதெல்லாம் யாருக்காக? இங்க டிராவல் பண்ணி வந்தது யாருக்காக? இந்த பலிபீடம் கட்டி அதுல எல்லாமே ஈசாக்காக. அந்த டைம் கட்டும் போதே ஏதாவது தெரியுதா பாருப்பா, ஏதாவது இல்ல, மைண்ட் அதுல செட் பண்ணி வச்சிருக்கார். அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக பண்ணும்போது ஆண்டவர் அது இல்லைன்ட்டார். இல்லைன்ட்டீங்கல்ல, அப்போ என் பிரயாசங்களும் வீணா இல்ல, அதுல வேற ஒண்ணு இருக்கு. என்ன ஒரு காரியத்துக்காக ரொம்ப ஜோமன் வச்சிட்டு இருக்கிறார், ஆனா ஒரு நாள் அது இல்லைன்னு ஆகுது. அதன் அர்த்தம் என்ன? அது இல்ல. அது இல்ல, இன்னொன்னு வச்சிருக்கிறா, வேற ஒண்ணு வச்சிருக்கிறா. நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததை நீ அறிந்த காரியத்துக்காய் செபிக்கிற, அறியாத நன்மை வைத்திருக்கிறாய். நீ அறிந்த காரியத்துக்காய் செபித்துக் கொண்டிருக்கிறாய். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? இந்த 3 நாள் டிராவல் எவ்வளவு வேதனை இறுக பிடிச்சிட்டு, ஆண்டவர் நான் காத்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், போயிட்டு ஆண்டவரே இல்ல, அப்ப என் ஜெபம் வீணாயிட்டா. ஹல்லேலூயா. என் ஜெபம் எல்லாம் பதிலாகமா காத்திருப்போரு நாளும், சொல்லுங்க, வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெருமழை ஓ நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கோ, பராக்கிரமமே. இப்ப சொல்லுங்க, என் தேவன் எனக்காய், என் தேவன் எனக்காய் என்றாகிலும் ஆமென். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். க்ளோரி. கிரகிக்க முடியா சர்வஞானியே. பல நேரத்தில் நம்ம ரொம்ப தளர்ந்து போறது இங்கதான். ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு கடைசியில் அது இல்லைன்னு ஆக்கிடுவார். ஆனா நம்மளை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார், நீ கர்த்தருக்கு பயப்படுறவர், ஆண்டவரே என்ன ஆண்டவரே. ஆனா ஆபிரகாம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஈசாக்கே வா, அடுத்தவர் எப்போ மனசு மாறுவான்னு தெரியாது, ஓடிடுவோம். அப்படி இல்லை. என்னை ஏன் இந்த பலிபீடம் கட்ட வச்சார்? என்னை ஏன் இந்த 3 நாள், என்னை ஏன் 3 நாள் உபவாசிக்க பண்ணார்? இது இல்லைன்னு சொல்றதுக்கா? இது இல்லைன்னா என்னை வீட்டில இருந்தே சொல்லி இருக்கணுமே. நான் ஆயத்தமாகும் போது இல்லப்பா இல்லைன்னு சொல்லி என்னை ஜபிக்க வச்சிருக்கிறார். அப்ப இது இல்லைன்னா இன்னொன்னு இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இது இல்லையா? அப்ப இன்னொன்னு, அதுதான் கண்களை ஏறெடுத்து எதையாவது காண்கிறாயா? இல்ல.
கர்த்தர் அவன் கண்களை ஏறிட்டு பார்க்க வைத்தார். ஆமென். ஆண்டவரனை ஏமாத்திட்டார், ஆண்டவரனை ஏமாத்திட்டார். இதுக்காக நாங்க எவ்வளவு பிரயாசப்படும், எவ்வளவு தீர்மானத்தோட ஜெபம் பண்ணோம், எவ்வளவு உறுதியா ஜெபம் பண்ணோம். கடைசியில எடுத்துட்டாரு, அல்லது தூக்கிட்டாரு. இல்ல இல்ல ஆபிரகாமே, இதற்காகவே நான் உன்னை இங்கே வர கொண்டு வந்தேன். இதற்காக எசேக்கியேலே உன்னை நான் இங்கே கொண்டு வர பட்டிருக்கிறார். ஓ ராபா காபா தாதாபா அன்டரா லாபா கரா. உங்க ஜெபம் தோக்கல. ஆண்டவர் இன்னொன்னு அந்த ஜெபத்தினால ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். உன் பிரயாசம் வீணல்ல. வேறொன்றை 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 வேறொன்றை. ஆமென். உன் கண்கள் அதை காணும், உன் கண்கள் அதை காணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பலி, அந்த யாகம், அந்த பலிபீடத்துல ஆபிரகாம் அதுவரை நினைச்சிட்டு வந்தது ஈசாக்கு 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 மட்டும் இல்ல இல்லைன்னு ஆயிட்டு. அப்ப என் பிரயாசம் என்ன, ஏன் 3 நாள் என் மனைவிட்ட கூட சொல்லாம பிள்ளை கேட்கும் போது எனக்கு பதில் இல்லை. எவ்வளவு 3 நாள், எவ்வளவு துக்கம், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு வேதனை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வேற வேற. ஆமென். ஹல்லேலூயா. தன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட நிமித்தமாய் ஜெயிலில் தள்ளப்பட்டான் யோசேப்பு. சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கிறான். நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைச்சுக்கொண்டா. அவன் நினைச்சது இவன் போய் ராஜா கிட்ட சொல்லி என்னை வெளியே கொண்டு வருவான். அவனோ மறந்தான் இருக்கு. அவ்வளவுதான். என்ன ஆண்டவரே? இல்ல, ஆண்டவர் வேற வச்சிருக்கிறார், வேற வச்சிருக்கிறார், ஆண்டவர் வேற வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப நாள் ஜெபம் பண்றீங்க, ஆனா ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஒரு கட்டம் வரும்போது இல்லைன்னு வரும்போது எப்படி இருக்குங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு 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 அதிகாரிட்ட சைன் வாங்குறதுக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த ஈவினிங் டைம் ஆகும்போது இன்னைக்கு இல்லைங்க, உங்களுக்கு சைன் கிடையாதுங்க அப்படி சொன்னா, கிடையாதுன்னா ஃபர்ஸ்டே சொல்லி இருக்கலாம்ல. உங்களுக்கு தரமாட்டேன்னா ஃபர்ஸ்டே சொல்லி இருக்கலாம்ல. உலகம் காத்திருக்க வைத்து ஏமாற்றும், கர்த்தர் காத்திருக்க வைத்து ஏமாற்ற மாட்டார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்க தொடர்ந்து ஒரு காரியத்துக்காய் ஜெபித்து கடைசியில் அந்த காரியம் கைவிட்டு போயிட்டு அது அர்த்தம் உங்க ஜெபம் தோற்று போச்சுன்னு அர்த்தம் இல்ல. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்க. வேறொன்றை வேறொன்றை கர்த்தர் உங்களுக்காக ஒரு நகரத்தை கட்டி இருக்கிறதை. ஓ ரமமலரே, என் தேவன் எனக்காய் ஆமென் என்றாகிலோ. கைகளை உயர்த்தி, என் தேவன் எனக்காய் கிரகிக்க முடியா. க்ளோரே சர்வஞானியே ரபம் ராத்தனரே. அப்படியே கைகளை உயர்த்தி, பரிபூர்ண ஜீவன் பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கோ. ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப ஹல்லேலூயா